ஒவ்வொரு ராசிக்காருக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தான் அவங்களோட குணாதிசயங்கள் இருக்கும். அப்படி தனுசு ராசி நேயர்களோட குணங்களும் அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலுமே இந்த 2026 இந்த புது வருடத்தில் இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். மேலுமே இவங்க இந்த வாரத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் குறித்து தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். மேலுமே இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையில் ஒரு வீர செயல்களை செய்யும் குணம் படைத்தவங்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர். அவங்ககிட்ட எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும். இதனால் வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்குமே பதில் தேடவும் அவங்கள ஊக்குவிக்கும். மேலுமே இந்த தனுசு ராசிக்காருக்கு பிடித்த ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதே மாதிரி அந்த இடங்களை பற்றி ஆராய்வதுமே இவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே எல்லாத்துட்டையுமே ஒரு சகஜமாக பழகக்கூடியவங்க. யார்ட்டையுமே கருத்து வேறுபாடு அப்படின்னு காட்ட மாட்டாங்க. எல்லாத்துட்டையுமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக ஒரு பண்பு உள்ளம் கொண்டவளாக இருப்பாங்க. அவங்களோட நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களையும் அனைவருமே விரும்பக்கூடிய ஒரு வகையில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு பொது இடத்துல இந்த தனுசு ராசிக்காரர் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடமே ஒரு சிறப்பாக கலையாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இவங்க. மேலுமே அவங்க மட்டும் நிம்மதியாக இல்லாமல் மற்றவங்களையுமே சந்தோஷமாக வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. தனுசு ராசிக்காரர் ஒருபோதுமே எந்த ஒரு செயல்களை செய்வதில் இருந்தும் பின்வாங்கவே மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தால் கூட எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட போல இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் இருப்பாங்க. தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக இவங்க முடிப்பாங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவங்க அவளுடைய மைண்டில் என்ன தோணுதோ அதை பேசுவாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி அதை ஒன்றுமே யோசிக்க மாட்டாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய யோக பலன்கள் காத்திருக்கு. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் இருக்கணும். ராசிக்கு சனியோட 10ஆம் பார்வையானது இருக்குது. இது ஒரு அர்த்தாஷ்டம சனியின் காலம் அப்படிங்கிறதுனால வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாக இருக்கும். மேலுமே கணவன் மனைவி விஷயத்தில் சம்மந்தமில்லாத நபர்களோட குறுக்கீடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. நீங்களுமே அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுமே உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிட வைக்க வேணாம். அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட மனதை நீங்கள் புரிந்து கொள்வது சற்று கடினமானதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். மேலுமே குழந்தைங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் போல் நீங்கள் பழகிக்கொள்வது ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனையை பொறுமையாக இந்த டைமில் கையாளுறது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்து சென்ற வரனிடம் இருந்து சாதகமான பதிலானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழிலை பொறுத்த வரைக்குமே பணியாளர்களோட ஒத்துழைப்புனால உங்களுக்கு விற்பனையும் அதனால் பல லாபமும் அதிகரிக்கும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாணவர்களோட கல்வி நிலை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் நீண்ட நாளாகவே அதிகமாக இருந்திருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு செலவுகள் குறையும். சில பேர்த்துக்கு காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. தியானம், யோகா போன்ற இந்த டைமில் உங்களுக்கு எண்ணங்களை சீராக்கும் பயிற்சியில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. குடும்ப பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடலில் அசதியும் ஏற்படும். ஸ்ரீ கால பைரவரை வழிபட உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போவுமே நிம்மதியாக இருக்க இது ரொம்ப உகந்ததாக இருக்கும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக தங்களை பலப்படுத்தி கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையாவே அமையும். பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகளுமே முடிவிற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தங்களோட தொழிலை பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இந்த டைமில் அமையும். அதெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். அது மட்டும் இல்லாமல் சரியாக பயன்படுத்தினா மட்டும் போதாது, நீங்கள் அதை தக்க வைத்து கொள்வது தான் உங்களோட திறமை. அதே மாதிரி எப்போவோ ஒரு டைம் போட்ட முதலீடு இப்போ உங்களுக்கு பல வருமானத்தை கொடுக்கும் வகையில் அமையும். உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வாய்ப்புமே உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு. உயர்வான எண்ணங்களுக்கு பெயர் பெற்ற ராசிகளில் ஒன்றானது இந்த தனுசு ராசிக்காரருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அவங்களோட விருப்பம் போல உயர்ந்த இடத்தை அடைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும்.
அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நடைமுறை வாழ்வுக்கு பொருந்தும் எளிமையான சிந்தனைகள் உங்களோட இலக்கை அடைய ரொம்ப உதவிகரமாக இருக்கும். புதிய நண்பர்களுமே உங்களுக்கு கிடைப்பாங்க. நண்பர்கள் உதவியோட உங்களோட தொழிலை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் கூட கூடி பேசி நீங்கள் மகிழ உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீட்டு வர முடியும். அதே மாதிரி தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களையும் கொண்டு வர இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, தனுசு ராசி பொறுத்த வரைக்குமே தொழில் வாழ்க்கை இன்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் தான் அமையும். பல நாளுகளாகவே நீடித்து வந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு வரும். உங்களோட தொழில் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சிக்க விரும்பக்கூடிய விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் அனுமதியும் கிடைக்கும். சக ஊழியர்களோட ஆதரவும் உதவிகளுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறையவே கிடைக்கும். நண்பர்களோட உதவியோடு உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடித்து பாராட்டுமே வாங்குவீங்க. உயர் அதிகாரிகளோட கவனத்தையும் இருப்பீங்க. அதே மாதிரி சின்ன தொழில் முனைவோர் தங்களோட திறமைகளை உலகறிய செய்யக்கூடிய ஒரு சாதனைகளுமே பல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. உங்களோட நேர்மையான பரிசை பெறும் ஒரு காலமாகவும் இது பார்க்கப்படுது. மேலுமே நேர்மையாக உழைத்திடுங்க. நிலையான வெற்றிக்கு வழிகாட்டுறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமையும். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திலும் சென்று வழிபாடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்ததாக தனுசு ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் இந்த வாரத்தில் கிடைக்க போகுது. தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலைகளை முடிப்பதில் உறுதியாக இருப்பீங்க. உங்களோட திறமைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. எதிர்பார்த்த பணமுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைக்கு கிடைக்கும். செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முயற்சி செய்யுங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீண்ட நாளாகவே நெருக்கடியாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். அதிகாரியோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். உங்களுடைய பல நாள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நினைவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைச்சிருக்கு. முதலாளிகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலாளர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பால் வியாபாரம் மேன்மை அடைந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே பல வெற்றிகளை கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகளையுமே வெற்றியோடு நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. மற்றவங்க ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட செயல்களும் செல்வாக்குமே அந்தஸ்துமே உயரும் வகையில் இந்த டைம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தலைமையோட ஆதரவுமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு நிம்மதியானது உங்களுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே நவகிரகங்களில் முழுமையான சுப கிரகமான குரு பகவானோட ஆதிக்கத்துட்பட்ட ஒரு அற்புதமான ராசியாக இருக்குது. தனுசு ராசிக்காரர் உறுதியான ஒரு மனம் கொண்டவங்க. எதுலேயுமே ஒரு கடின உழைப்பையும் விடாமுயற்சியும் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய வாழ்வில் நல்ல சிறப்பான ஒரு பலன்கள் பெறவும் அவங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே யோகமாக இருக்கும். அவங்க முக்கியமாக வாழ்நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரு பகவானின் வழிபாட்டிற்குரிய வியாழக்கிழமை நாளில் நீங்கள் விரதம் இருந்து குரு பகவானை மஞ்சள் நிற பூக்கள், இனிப்புகள் ஏதாவது நைவேத்தியமாக வழிபட்டு நீங்கள் வரதுனால தனுசு ராசிக்காரர் வாழ்க்கையில் பல நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். வியாழக்கிழமை நாட்களில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து கொள்வதாலும் எப்போதுமே மஞ்சள் நிற கைக்குட்டை இந்த தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே ஒரு மஞ்சள் நிற கைக்குட்டை எப்போதுமே உங்களோட கையில் வைத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் நேர்மறையான சக்திகள் உங்ககிட்ட அதிகம் வந்து சேரும். வருடத்திற்கு ஒரு முறை ஹரித்துவார் நகரத்திற்கு சென்று கங்கையில் நீராடி இறைவனை வழிபட்டு வர உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே மாதிரி கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தொகையை யாசகமாக கொடுக்கலாம். கோயில் வழிபட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் யாசகம் தருவதை முக்கியமாக தவிர்க்க வேணும். வியாழக்கிழமை நாட்களில் உங்களோட வீடுகளில் அசைவம் சாப்பிட்றதோ அல்லது சாப்பிடுவதோ இது முக்கியமாக செய்யவே கூடாது. மேலுமே உங்களோட தந்தையான பணிவிடைகளை செஞ்சு வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் பல நன்மையான மாற்றங்கள் எப்போதுமே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் முடிந்த வரைக்குமே
ஏழை எளியவங்களுக்கு முக்கியமாக நீங்கள் உணவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களால் முடிந்ததளவுக்கு தானத்தை கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. தானத்திலையும் தானம், அன்னதானம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அது செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் போய்க்கொண்டே இருப்பீங்க. நினைத்தது எல்லாமே நடக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. என்ன தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, நீ வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறது பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தனுசு ராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.